இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்ட 1,18,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விக்கிரவாண்டி அருகே உள்ள கண்ணந்தல் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1,18,800 ரூபாயை காரில் கொண்டு வந்தார். அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்க எடுத்துச் செல்லப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தும் பொருட்களை தயார் செய்யும் பணிகளில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இடைத்தேர்தலுக்காக விக்கிரவாண்டி தொகுதியில் 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1349 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் கருவிகள், எழுது பொருட்கள் உள்ளிட்டவற்றை தயார் செய்து வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 7 பேர் தங்களுக்கு வாரிய தலைவர் பதவி வழங்க கோரி கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டாவை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்ட நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதுச்சேரியில் பாஜக தோல்வி அடைந்ததற்கான காரணம் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தவறான தேர்தல் பிரச்சாரத்தால் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.